இன்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி. இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயமே என்னன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் தன் பெற்றோர் தன்னுடைய ஆசிரியர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. இவங்களெல்லாம் தன்னுடைய முன்னோடியாக வைத்து வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க. மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக வளம் வருவாங்க. ஆனால் பெற்றோர் ஆசிரியர் அப்படின்னு வந்துட்டாங்களே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிவாக தான் நடந்து கொள்ளக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி வசதிகளை எப்பவும் எதிர்பார்க்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க தரையில் படுக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது. கொஞ்சம் வசதியாக படுக்கை விரிப்பு இருந்ததுன்னா அதை போட்டு அதன் மேல் படிக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பணக்காரர்களாக இருந்தால் கூட தன்னுடைய படுக்கையறை நல்ல வசதி உள்ளதாக அலங்கரித்து வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். யாருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் திமிர் தெனாவட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்புக்கு கட்டுப்படுவாங்க. அதிகாரமாக என்ன சொன்னீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவங்க. பிடிவாதம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இது எல்லாமே நிறைய இருக்கும். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் அறிவு கூர்மை ஆய்வுத்திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்களா 90% இந்த சிம்மராசி என்பர்கள் சொல்கிறது ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்க பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். பொறுப்பாக நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் மேசராசி மிதுனம் துலா தனுசு ராசி இவங்கெல்லாம் பொருந்தி வரும். இவங்க பெரும்பாலும் நட்பாக அமைவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த ராசிக்காரங்களோடெல்லாம் அமைந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மேசராசி நெருப்பு ராசி என்பதனால இவங்க கூட வரன் அமைந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காற்று ராசியான துலாமும் மிதுனமும் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட. அதே மாதிரி கன்னி மகரம்லாம் பெரும்பாலும் இவங்க கூட ஒத்து போகாது. தண்ணீர் ராசி என்பதனால விருச்சிகத்தையும் மீனத்தையும் கூட இவங்க கூட குறிப்பிடலாம். மற்றபடி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு கோபம் வந்தாலும் சில வினாடிகள்லேயே அது குறைஞ்சிடும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எதையாவது தூக்கி எறிகிறது கீழே போட்டு உடைக்கிறது இப்படியெல்லாம் உடைக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தையில் வெளியே போ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கோபத்தில் சொல்லிடுவாங்க. மறுபடி தொடர்ந்து பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட நடக்காத விஷயம். இல்லைன்னா அப்படி உடுத்திய உடையிலேயே வெளியில் வந்துடுவாங்க. அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா கம்முன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய எண்ணங்களை அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய இன்ப துன்பங்களை யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். தன்னுடைய வெற்றியை மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தன்னுடைய துன்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலே அல்லது நண்பர்கள் வகையிலே யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ராசிநாதன் பலமடைந்திருக்கிறார். 3க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நல்லது தான். அதையே போல மறைந்த புதன் நிறைய நற்பலன்களை நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு தரைய இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். சில மறைமுகமான சலுகைகள் இந்த டைமில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். எதிர்பாராத நன்மை திடீர்னு ஒரு சிலருக்கு கிடைக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நடைபெறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில காரியங்கள் தாமதமானாலும் கூட கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. எந்த காரியத்திலையுமே இதுவரை இருந்த தடைகளை விலகி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு கௌரவம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே
அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்ல இந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தில் ராகு உட்பட சில கிரகங்கள் இருப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா கேது வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியோடைய நேர் பார்வை இருக்கிறதுனால ராசியில் விழும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதனால் ஜான் ஏறினா முளம் சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பேசுங்க. நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை இந்த டைமு பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஒவ்வொரு விஷயத்துலையும் உற்சாகமாக இறங்குவீங்க. திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. 12ல் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எதையுமே திட்டமிட்ட மாதிரி செய்ய முடியாது. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு சில காரியங்கள் கூட தடைபட்டு நீக்கும். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகிட்டு ஓரளவுக்கு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த சிம்மராசி என்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. காலையில் எழுந்ததும் பல் துலக்கிற உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. பக்தியோடு செய்யுங்க. சூரிய பகவானை உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் தினமுமே எந்திரிச்ச உடனே அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க. குடும்பத்தோடு போய் குலதெய்வ கோயிலில் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் ஏப்ரல் 26 வரை தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அவருடைய பார்வை குருவோட தலைக்கு அதனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்த கஷ்டங்கள் அவ்வளவு உங்களை பாதிக்காது. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் உங்களால் காப்பாற்ற முடியும். ஏப்ரல் 26லேருந்து ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால கேது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால மன உளைச்சல், வீண் பிரச்சனை இதெல்லாம் தேவையற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏப்ரல் 30 வரை புதன் வந்து மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நிறைய நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவார். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வங்கியில் கூட நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். வருகின்ற நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாரோடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு சில மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏப்ரல் 26 முதல் ராகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால, அதுவும் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால ஜென்மக்கேது ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால கொஞ்சம் அநியாயம், குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மனதில் ஒரு விதமான குழப்பம், பயம், வீண் நெருக்கடி இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை கொஞ்சம் அதிகரிப்பார். ஒரு சிலருக்கு இடத்தை விற்று கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் பதட்டமாகவும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வருகின்ற நாட்களில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் செலவுகளில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது.
இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினமுமே இதை செய்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.